வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் உங்கள் லைக்கை தெரிவிப்பதோடு ஷேர் பண்ணுவதையும் கமெண்ட் பண்ணுவதையும் மறந்துவிட வேண்டாம். அன்புடன் கணேஷ். பழைய சோறு. திரைப்படங்களில் கிராமத்து சீனில் கதாநாயகி பித்தளை தூக்கில் பழங்கஞ்சி எடுத்துச் சென்று கதாநாயகனுக்கு தருவாள். நீரும் சோறுமாக அதை அள்ளி அவன் உண்பான். இன்றைய நிஜ கிராமங்களில் கூட இந்த காட்சியை பார்க்க முடியாது. ஆனால் முதல் நாள் சோற்றில் நீரூற்றி மறுநாள் சாப்பிடும் இந்த பழைய சோற்றில்தான் விட்டமின் B6, விட்டமின் B12 ஏராளமாக இருக்கிறது என்கிறது புது ஆய்வு. தவிர உடலுக்கு, குறிப்பாக சிறுகுடலுக்கு நன்மை செய்யும் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் பெருகி நம் உணவு பாதையே ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதாம். கூடவே 2 சிறிய வெங்காயமும் சேரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அபரிதமாக பெறுகிறதாம். அப்புறம் பன்றிக் காய்ச்சல், எந்த காய்ச்சலும் நம்மை அணுகாதாம். பழைய சாதத்தின் நன்மைகள் சில. காலையில் சிற்றுண்டியாக இந்த பழைய சாதத்தை குடிப்பதால் உடல் லேசாகவும் அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது. இரவே தண்ணீர் ஊற்றி மூடி வைப்பதால் இலட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இதில் உருவாகிறது. மறுநாள் இதை குடிக்கும்போது உடல் சூட்டை தணிப்பதோடு குடல் புண், வயிற்றுவலி போன்றவற்றையும் குணப்படுத்தும். அது மட்டுமல்லாமல் இதில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கல் இல்லாமல் உடலை சீராக இயங்கச் செய்கிறது. இந்த பழைய சோறு உணவு முறையை சில நாள் தொடர்ந்து சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்துவிடும். உடல் எடையும் குறையும். மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், உடலுக்கு அதிகமான சக்தியை தந்து நாள் முழுக்க சோர்வின்றி வேலை செய்ய உதவியாக இருக்கிறது. அலர்ஜி, அரிப்பு போன்றவை கூட சட்டென்று சரியாகிவிடும். அல்சர் உள்ளவர்களுக்கு இதை கொடுத்து வர ஆச்சரியப்படும் அளவிற்கு பலன் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகளவில் கிடைப்பதால் எந்த நோயும் அருகில் கூட வராது. ஆரோக்கியமாக, அதே சமயம் இளமையாகவும் இருக்கலாம். நன்றி, வணக்கம்.